ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 இப்போ 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 எபிசோடுக்கும் ஸ்பாய்லரே இல்லாம ரிவ்யூ சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்க வந்து இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலைன்னா தாராளமா வந்து இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க போய் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாம தான் வந்து வீடியோ ஃபுல்லா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அறக்க பறக்க வந்து பார்த்து முடிச்ச உடனே வீடியோ போட ட்ரை பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட்ஸ் எனக்கு வேணுங்க. இந்த வீடியோஸ்க்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நானும் ரொம்ப சீக்கிரமா இந்த 4 எபிசோடோட ஸ்பாய்லரே இல்லாத ரிவ்யூவை போட ட்ரை பண்றேன் சீக்கிரமா. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 சாப்டர் 2 த வேனிஷிங் ஆஃப் ஹாலி வீலர். ஹாலி வீலர் எப்படி காணாம போனாங்க அண்ட் அதை எப்படி பசங்க காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட் 2 பேசிக்கா. இந்த சாப்டர் 2 ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ், அலட்சியம். இந்த விஷயம் எனக்கு தெரியும், இதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப பண்ணாலுமே வந்து இதே தானே, இதுதான் நான் எத்தனை தடவை பண்றது அப்படின்னு ஒரு அலட்சியமா நீங்க ரொம்ப நாளா கிங்கா இருக்கிற அந்த விஷயத்த ரொம்ப அலட்சியமா பாத்துட்டீங்கன்னா இப்படிங்கறக்குள்ள உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிடுவாங்க. அதுக்கு உங்க அலட்சியமும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். நீங்க கத்துக்கிட்ட விஷயம் அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அப்டேட்டடா இருக்கணும். அண்ட் இதுதானே அப்படின்னு அலட்சியமா ரொம்ப தெளிவா இருக்கிற அந்த ஒரு விஷயத்த எப்போ அலட்சியமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பல இருந்து உங்க டவுன்ஃபால் ஆரம்பிக்கும். இது பழசு தானே அப்படின்னு பிராக்டிஸ் பண்றதை எப்பவுமே நிறுத்திடாதீங்க. சப்போஸ் இந்த சீசன் 5 பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை ரீவாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த சீசன் 5 பர்டிகுலரா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ரைட்டர்ஸ் டஃபர் பிரதர்ஸ் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சீசன் 2ஓட எபிசோட் 6ஐயும் எபிசோட் 7ஐயும் அதே மாதிரி சீசன் 4ஓட எபிசோட் 7ஐயும் எபிசோட் 9ஐயும் ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சீசன் 5 பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரியும் அப்படின்னு வந்து இன்டர்வியூல டஃபர் பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் முடிஞ்சா என்னென்ன எபிசோட்ஸ் அப்படிங்கிறத ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். இது எதுக்குன்னா வந்து மொத்தமா டோட்டலா சீசன் 1ல இருந்து நீங்க சீசன் 4 வரைக்கும் எல்லா எபிசோடையும் பார்க்க தேவையில்லை, இந்த 4 எபிசோடு மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீரியஸோட ரைட்டர்ஸ் டஃபர் பிரதர்ஸ் இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அண்ட் எபிசோட் 1ல சொன்ன அதே பாசிட்டிவ் தான் இந்த எபிசோட் 2லயுமே. இந்த எபிசோட் 2 எதை பத்தி இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு வந்து அதுக்கப்புறம் எபிசோட்குள்ள போற ரொம்பவே என்கேஜிங்கா இருக்கு. இந்த எபிசோடுமே வந்து டஃபர் பிரதர்ஸ் தான் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்டர்வியூல சொன்ன மாதிரி இனி வர எபிசோட்ல எந்த எபிசோடு வந்து ஷாசங் ரிடெம்ப்ஷன் டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் இந்த வெப் சீரிஸோட ஒன் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரான சான் லெவி, அதாவது டெட்பூல் அண்ட் முல்வரின் டைரக்ட் பண்ணவரும் எந்த எபிசோட் டைரக்ட் பண்றாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் எனக்கு தெரியலங்க, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கேன் எல்லா சீசனும், பட் ஆனால் அதுல இந்த அளவுக்கு டீடைல்டா வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் நோட் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி டஃபர் பிரதர்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே எனக்கு இருக்கு. ஏன்னா ரீவாட்ச் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வந்து இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல ரீவாட்ச் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நான் வந்து அதை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரீவாட்சை வந்து நான் வந்து இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி டஃபர் பிரதர்ஸ் எந்தெந்த எபிசோட் டைரக்ட் பண்ணாங்கன்னு நான் கவனிக்காதங்காட்டி எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் அண்ட் படங்களுக்கு அந்த கனெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ எபிசோட் 1ல டெவலப் பண்ண அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு லூஸ் எண்டை வந்து அடுத்து வர எபிசோட்ல டெவலப் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கனெக்ட் பண்றது மட்டும் இல்லாம அதோட ஒரு லூஸ் எண்டை அடுத்த எபிசோடுக்கு விட்டு டெவலப் பண்ணிட்டு போகணும். அதை ரொம்ப அழகா இந்த எபிசோட் 1ல காட்டின அந்த ஒரு லூஸ் எண்டை இதுல அழகா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. லேயர் பை லேயரா கேரக்டர்ஸ் பிரிச்சு அதை பிரேக் டவுன் பண்ற சீன்ஸுமே வந்து ஆடியன்ஸுக்கு ஜென்யூனா புரிய வைக்கிற மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளர் மேனர்ல நமக்கு காட்டியிருக்காங்க. ஏன் போன எபிசோட்ல தான் சொன்ன தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு, பட் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து கேரன் வீலருக்கு வந்து அறக்க புறக்க அடுத்து நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட வந்து ஸ்கிரிப்டை கொடுத்துருப்பாங்க போல. ஸ்கிரிப்டுமே அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும் போல. என்னப்பா இப்பதானே சொன்ன நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு. பட் ஆனா கேரன் வீலருக்கு மட்டும்தான் அந்த ஒரு டப்பிங் இஷ்யூ வந்து எனக்கு பார்க்கும்போது இருந்துச்சு இந்த எபிசோட்ல. மற்றபடி எல்லா கேரக்டர்ஸுமே டப்பிங் ஆன் பாயிண்ட்ல இருந்துச்சு. இன்னுமே சொல்ல போனா தமிழ் டப்பிங் மற்ற கேரக்டர்ஸுக்கு ரொம்ப அழகா இங்கிலீஷ் டைலாக் டெலிவரியோட தமிழ்ல இன்னுமே வந்து சோல் டு சோல் புரியுற மாதிரி அழகா டப்பிங் ஒர்க் வந்து இந்த எபிசோடோட கான்செப்டுக்கு ஈக்குவலா வந்து ஒர்க் பண்ணி பேசியிருக்காங்க. இன் பர்டிகுலர் சொல்லணும்னா ஹாப்பர் அண்ட் லெவனுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் ரொம்பவே இன்டென்ஸா இம்பாக்டா வந்து எனக்கு வந்து இருந்துச்சு தமிழ் டப்பிங்ல. அண்ட் எபிசோட் 1ல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க நெகட்டிவ்ல, டிஏஜ் அதாவது வில்லோட டிஏஜிங் வந்து விஎஃப்எக்ஸ்ல ரொம்பவே வந்து அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல வந்து நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஃபோக்கஸ்டா அவரோட ஐஸை காட்டும் போது ரெண்டையும் வேற வேற ஒருத்தரோட கண்ணு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு புதுசா வேற ஒரு ஆக்டரே வந்து இவர் தான் சின்ன வயசுல வில் அப்படின்னு வந்து கேஸ்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்குமே கொடுத்துருச்சு எனக்கு. அந்த ஒரு போர்ஷனை தவிர மற்றபடி விஎஃப்எக்ஸை நிறைய சீன்ஸ்ல ரொம்ப அழகா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அந்த விஎஃப்எக்ஸ்ல பண்ற சில விஷயத்த ப்ராக்டிக்கலா செட்டு போட்டு வந்து புல் ஆஃப் பண்ண விதமுமே வந்து இந்த எபிசோட் 2லயும் சரி எபிசோட் 1லயுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு தேவைப்படுற ஒரு கனெக்ஷன், ஒரு ஃபோர் ஷேடோயிங் லேயர்ஸ், இது எல்லாமே சீன் பை சீன் இந்த எபிசோட் 2ல ரொம்ப நல்லா பில்ட் ஆயிட்டு வந்துருக்கு. வா தலைவா டஸ்டின், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த
டீம்ல பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல லாஜிக்கலா ஒரு விஷயத்த திங்க் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கரெக்டா கொடுக்குற ஒரே ஆள் வந்து டஸ்டின் தான். இந்த எபிசோட்லயுமே வந்து ஒரு விஷயம் பண்றாரு. ஆனா அதுக்கான ரைட்டிங் ஒர்க்குமே ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, ஒன்ஸ் இந்த சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் அப்படின்னு உங்க மைண்ட் வந்து செட் ஆயிருக்கும். அந்த கேரக்டர்ஸ் கடைசி வரைக்குமே அவங்களோட திங்கிங்கா இருக்கட்டும், அவங்களோட ப்ராசஸிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் எல்லா சீசன்லயும் இருக்கும். மாறாம ஸ்டேபிளா இருக்கும். அதுதான் பெரிய பிளஸ்ஸே இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்படி இதுல ராபினுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களோ அதே தான் இந்த சீசன்லயும் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோட்ல குறிப்பா ஒரு பெரிய பிரேக் த்ரூக்கான ஒரு சீனா வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சீனை ரொம்ப அழகா அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா புல் ஆஃப் பண்ணி அவங்களுக்கான வந்து அந்த கேரக்டர் ரைட்டிங்குமே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் ராபினா நடிச்ச மாயா ஹேகேவும் அந்த சீனை ரொம்ப அழகா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பார்த்த வரைக்குமே வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேரக்டர்ஸ் தான். எதுக்கு வந்திருக்காங்க, பர்பஸ் என்ன? ஓகே, இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இப்படி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒருத்தர் மூவ் பண்ணி அந்த சீனுக்கு நான் ஒரு சீனை லீட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளீச்சேவான ஒரு ரைட்டிங் தான் வந்து பார்த்த இந்த 2 எபிசோட்ல வந்து எனக்கு மிலிட்ரி கேரக்டர்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சு. பார்ப்போம் ஃபர்தராக வந்து இந்த மிலிட்ரி கேரக்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. மேக்ஸுக்கு பெருசா ஒரு ரோல் வந்து இந்த சீசன்ல இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெருசா தெரியல. ஏன்னா இந்த 2 எபிசோட்ல வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. பட் ஆனா ஒரு சீன்ல பர்டிகுலரா மேக்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிருச்சு. ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண இம்பாக்ட் அந்த சீன்ல அந்த ஒரு டைலாக்ல வந்து எனக்கு ஃபீல் ஆன மாதிரி ஒரு எமோஷன் எனக்குள்ள. அண்ட் இந்த ஒரு ஃபீலிங் எனக்கு மட்டும் தானே தெரியல. ஏன்னா சில வெப் சீரிஸை வந்து இதை எதுக்கு நான் ஓடிடியில் பார்க்கணும், இதை வந்து ஏன்டா தேட்டரில் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து தோணும் எனக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் தான். அதே மாதிரி தான் பிரேக்கிங் பேடும். அந்த வரிசையில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும் ஒன் ஆஃப் த அந்த மாதிரி ஒரு தேட்டரில் போய் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு வெப் சீரிஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு வெப் சீரிஸை நான் தேட்டரில் பார்த்தேன்னா த சோசன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை நான் தேட்டரில் ரீசெண்டாக போய் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இதையுமே ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு சில வெப் சீரிஸ் பார்க்கும்போது தோணுச்சு. ஃபினாலே வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன, ஓடிடியில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கடைசி எபிசோடை வந்து தேட்டரில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நான் பார்க்க தான் போகிறேன். இதோட தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா வந்து தேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆகிற படங்கள் இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் டெப்த்துங்கிறது ஒரு ஆர்க் கம்ப்ளீட் ஆகாத மாதிரியே வந்து ஒரு ஃபீல் வந்து எனக்கு தரும். பட் ஆனால் இந்த மாதிரி என்கேஜிங்கான வெப் சீரிஸை தேட்டரில் பொறுமையாக டெவலப் பண்ணி காட்டும்போது அது தேட்ரிக்கலாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தமிழ் டப்பிங் இதை ஏன் திருப்பி திருப்பி ரிப்பீட்டேட்டிவா சொல்றேன்னா, ஏன்னா அதுக்கு கான்செப்டோட ரிலேட் ஆகிற மாதிரி வந்து தமிழ் டப்பிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுக்குமே நல்ல ஒரு டப்பிங் ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா வந்து ஜிம் ஹாப்பர் அந்த அப்பா கேரக்டருக்கு கொடுத்த அந்த தமிழ் டப்பிங் ஒர்க் இங்கிலீஷ் டைலாக்ஸ்ல எந்த ஒரு எமோஷன்ஸை கடத்தினாங்களோ அதை தமிழ்ல இன்னும் ஆழமா வந்து அந்த டப்பிங் எமோஷனோட வந்து அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒர்க் வந்து ஜிம் ஹாப்பருக்கு ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து சீசன்ல எல்லாம் வில்ல வந்து ஒரு சென்டர் ஆஃப் த பிளாட் லைனா மட்டுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஆக்டர் கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸுங்கிறது பெருசா வந்து ஆடியன்ஸ் கிட்ட பேசுற அளவுக்கு இருக்காது. பட் ஆனா இதுலயும் அதே மாதிரி தான். பட் ஆனா அந்த ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சீன்ஸ் வச்சிருந்தாங்க. அது சினிமேட்டிக்கா ரொம்ப நீட்டா ஒர்க் ஆச்சு. அண்ட் வில்ல வச்சு இப்படியும் கதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூமே கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோட்ல இருக்கிறத எல்லாமே ஸ்பாய்லர் இல்லாம கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எங்கேயாவது ஸ்பாய்லர் பண்ணியிருந்தேன்னா அது என்னன்னு சொல்லுங்க. அந்த தப்பை நெக்ஸ்ட் வீடியோல நான் திருத்திக்க ட்ரை பண்றேன். இந்த வேனிசிங் ஆஃப் ஹாலி வீலர் சாப்டருக்கு நான் ஒரு 80 மார்க்ஸ் தாராளமா தருவேங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 சாப்டர் 2 த வேனிசிங் ஆஃப் ஹாலி வீலர் த கேம் சேஞ்சஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சுருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.